ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கான ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற டாப் ஜிஎஸ் ஜிகே கொஸ்டின் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுல சீரியஸ் 2 பார்ட் 2. இந்த கொஸ்டின் எல்லாமே சிஜிஎல் அண்ட் சிஎஸ்எஸ்ல இருந்து எடுத்த கொஸ்டின் தான். அந்த டாபிக்ல ஸ்போர்ட்ஸ் புக் ஸ்கீம்ஸ் கவர் பண்ற மாதிரி கொண்டு வந்திருக்கேன். இன்னைக்கு ஒரு 10 கொஸ்டின் பார்க்க போறோம். வித் டீடைல் எக்ஸ்பிளனேஷன் எல்லா ஆப்ஷனும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கணும். which ministry ரெஸ்பான்சிபிள் ஃபார் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் பிஎம் குஷம் ஸ்கீம்? இந்த ஸ்கீமுக்கு எந்த டிபார்ட்மெண்ட் வந்து ரெஸ்பான்சிபிள்னு கேட்குறாங்க. அப்போ நம்மளுக்கு படிச்சிருந்தாலும் நம்மளுக்கு தெரியும், ஸ்கீம்ஸ் கண்டிப்பா நம்ம படிக்கணும். இதுக்கு ஆன்சர் நம்மளுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரெனியூவபிள் எனர்ஜி, அதாவது புது மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகம் தான் இதுக்கு பொறுப்பேற்றிருக்காங்க இந்த ஸ்கீமுக்கு. அதர் ஆப்ஷன்ஸ் நம்ம பார்த்தோம்னா டீல்ஸ் வித் கிராப் இன்சூரன்ஸ் அண்ட் ப்ரொடக்டிவிட்டின்னு பார்த்தோம்னா அது மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர், அப்போ இதுக்கு வராது. செகண்ட் நம்ம பார்த்துட்டோம். அதே மாதிரி நகரப்புற நம்ம ரோடு இதுக்கெல்லாம் பார்த்தோம்னா அதுக்கு ரூரல் டெவலப்மெண்ட், ஊரக வளர்ச்சி அமைச்சகம் வந்துடும். ஜல் சக்தினா அது நம்மளுக்கு தண்ணி சம்பந்தமா, ட்ரிங்கிங் வாட்டர். ஓகே, செகண்ட் கொஸ்டின் பார்க்குறோம், ரொம்ப முக்கியமான கொஸ்டின். எந்த டோர்னமெண்ட் வந்து கிளே கிரவுண்ட்ல நடக்கும்னு கேட்டிருக்காங்க. விம்பிள்டன் வந்து கிராஸ்ல நடக்கும், இது வந்து ஹார்ட் கோர்ட்ல நடக்கும், இதுவும் ஹார்ட் கோர்ட்ல நடக்கும். அப்போ ஆன்சர் என்ன? இதுதான் கிளே கிரவுண்ட். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் தான் வந்து கிளேல நடக்கும். அதர் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, அதர் ஆப்ஷன் எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோம்னா அதுதான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதுல கிராஸ், ஹார்ட் கோர்ட், இது விம்பிள்டன் மட்டும் தான் புல்ல நடக்கும். யுஎஸும் ஆஸ்திரேலியாவும் ஹார்ட் கோர்ட், பிரான்ஸ் மட்டும்தான், அதாவது பிரெஞ்சு, அவங்க மட்டும்தான் கிளேல ஆடுவாங்க. கிளே மீன்ஸ் களிமண் மாதிரி இருக்கும், பட் அது களிமண்ணா இருக்காது. அதுக்கப்புறம் ஃபுட்பால்ல ஒரு பிளேயர் வந்து 3 கோல் அடிச்சிட்டாருன்னா இந்த டேர்ம் பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து ஹேட்ரிக்னு தெரியும். அதே வந்து 2 கோல்ஸ்னா அது பேர் வந்து பிரேஸ். கிளீன் ஷீட்னா 0 கோல் ஆப்போனன்ட் வந்து டிஃபெண்ட் பண்ணிட்டாங்கன்னா அதை வந்து நம்ம கிளீன் ஷீட்னு சொல்லுவோம். இது யாருக்கு போகும்னா கோல் கீப்பருக்கு தான் இது ப்ரையாரிட்டியா போகும். இந்த நட்மெக்னா என்னன்னா, இப்போ ஒரு பிளேயருக்கு அவங்களுடைய காலுக்கு நடுவில் நம்ம பால் அடிச்சிட்டோம்னா கோல் போயிடுச்சுன்னா அது பேர் நட்மெக்னுவாங்க. அப்போ ஹேட்ரிக்னா 3 கோல், பிரேஸ்னா 2 கோல், கிளீன் ஷீட்னா 0 கோல், நட்மெக்னா இந்த கிக்கிங் த பால் டு த ஆப்போனன்ட்ஸ் லெக். தமிழ்ல பார்த்தா நமக்கு தெளிவா புரியும், எதிராளியின் காலுகளுக்கு இடையே பந்தை உதைப்பது. ஓகே, அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா ஸ்கீம் என்னன்னா, எந்த ஸ்கீம் வந்து இந்தியன் கவர்மெண்ட் ப்ரொமோட் த ஆர்கானிக் ஃபார்மிங் வித் ஆர் த்ரூ கிளஸ்டர் பேஸ்டு, கிளஸ்டர்னா குரூப், குழு அடிப்படையில அணுகுமுறை மூலமா இயற்கை விவசாயத்தை மேன்மைப்படுத்த கொண்டு வந்த எந்த ஸ்கீம் கேட்கறாங்க. எல்லாருக்கும் கிஷான்னா விவசாயின்னு இந்தியில தெரியும், பட் ஆனா அதுதான் ஆன்சர்னா அதுதான் கிடையாது. ஆன்சர் வந்து பிகேவிஒய். இந்த ஸ்கீம் தான் வந்து கிளஸ்டர் பேஸ்ட் அப்ரோச்சுக்கு ஆர்கானிக் ஃபார்மிங்க்கு விவசாயிக்கு கொண்டு வந்தப்பட்ட ஸ்கீம். அதான் எக்ஸ்பிளனேஷன் மென்ஷன் பண்ணியிருக்கேன். பிஎம் கிஷான் பார்த்தோம்னா அவங்களுக்கு விவசாயிக்கு வருஷத்துக்கு 6000 ரூபாய் கொடுக்குறாங்க எல்லா விவசாயிகளுக்கும். பிகேவிஒய்னா நம்ம பார்த்தோம் ஆர்கானிக் ஃபார்மிங் வித் கிளஸ்டர் பேஸ்ட் அப்ரோச். சிஹெச்னா என்னன்னா நியூட்ரியன்ட், விவசாயிகளுக்கு அந்த மண்ணுக்கு தேவையான ஊட்டச்சத்து எல்லாமே அது பரிந்துரைக்கிற ஒரு அமைப்பு. அதுக்கப்புறம் பேஸ்கெட் பால்ல டபுள் ட்ரிபிள்னா பேர்ல இருக்கு டபுள் ட்ரிபிள். அப்படின்னா என்னன்னா ஆப்ஷனை பாருங்க, ரன்னிங் வித் டிராவல் வித்வுட் ட்ரிபிளிங் கண்டிப்பா வராது, ஏன்னா ட்ரிபிள்னு கொடுத்துட்டாங்க. ஸ்டேயிங் இன் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா ஃபார் 3 செகண்ட், இது கண்டிப்பா வராது. நீங்க ஏதாச்சும் ஒரு பிளேயரா இருந்தாலும், ஃபுட்பாலா இருந்தாலும் சரி, இந்த ட்ரிபிளிங் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஃபுட்பால், பேஸ்கெட் பால், இதுல ட்ரிபிள்ன்ற வேர்டு வரும். அப்போ ட்ரிபிள்னா நம்ம வந்து அந்த பந்தை வந்து தட்டுவோம் கையில, மாத்தி மாத்தி 2 கையில தட்டுறது தான் டபுள் ட்ரிபிளிங். அப்போ ட்ரிபிளிங் த பால் வித் போத் சைமல்டேனியஸ், 2 கையில மாத்தி மாத்தி நம்ம அடிக்கிறது தான் இந்த ட்ரிபிளிங் நம்ம சொல்வோம். அதுக்கப்புறம் கிக்கிங் த பால் இன்டென்சிவ்லி, பந்தை உதைக்கிறதுக்கும் பேஸ்கெட் பாலுக்கும் சம்மந்தமே கிடையாது, அது ஃபுட்பால்ல வந்துடும். அதுதான் நான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன். அடுத்த கொஸ்டின், நீரஜ் சோப்ரா வந்து கோல்டு வின் பண்ணாரு நம்ம 2020 கோவிட் டைம்ல ஒலிம்பிக்ஸ் நடக்கும்போது. ஓகே, எல்லாரும் நம்ம பார்த்துருப்போம், ஏன்னா அப்போ இந்தியா எந்த மெடலும் வாங்கல, இவர் தான் மெடல் மீன்ஸ் கோல்டு யாருமே வாங்கல, ஃபர்ஸ்ட் கோல்டு இவர் தான் வாங்கினார் அந்த ஒரு ஒலிம்பிக்ல. அப்போ எத்தனை மீட்டர் போட்டாருன்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின்ல நம்ம இன்டெப்தா படிச்சிருக்கணும். 87.58.
87.58 மீட்டர். இது வந்து டைமண்ட் லீக். இது 2023 நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். கரெக்டா தெரியல. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன்ல சொல்றேன். இது டைமண்ட் லீக்ல வாங்கினது. ஆமா, டைமண்ட் லீக்ல தான் வாங்கியிருக்காரு. இது ரீசெண்டா நடந்த ஈவெண்ட். அதுக்கப்புறம் 87.58 மீட்டர் தான் ஃபர்ஸ்ட் கோல்டு மெடல் இந்தியாவுக்காக டோக்கியோ ஒலிம்பிக்ல வாங்கினாரு. கமெண்ட்ல 2025 ஒலிம்பிக்ஸ் எங்க நடந்துச்சுன்னு மென்ஷன் பண்ணுங்க. 2024 ஒலிம்பிக்ஸ். அதுக்கப்புறம் ஆரவல்லி மலைத்தொடரை சுற்றி ஒரு பசுமை திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அப்போ இந்த திட்டத்தை யாரு கொண்டு வந்தா அதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். கண்டிப்பா மத்திய அரசு தான் கொண்டு வந்திருப்பாங்க. பட் எதுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னு தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃப்ளட்டிங் இன் டெல்லி, டெல்லியில வெள்ளம் வரத்துக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அதுக்கப்புறம் இமாலயன் லேண்ட்ஸ்லைட்ஸ், இதுக்கு அதுக்குமே ரிலேட் ஆகாது. ரைசிங் சீ லெவல், இதுவும் வராது. எக்ஸ்பான்ஷன் ஆஃப் தா டெசர்ட், இதுதான் இதுக்கு ஆன்சர். நீங்க கொஸ்டினை படிச்சு பார்த்துட்டு ஆப்ஷனை பாருங்க, உங்களுக்கு ஈஸியா புரியும் எப்படி ஒமிட் பண்றதுன்னு. அந்த பாலைவனத்தை விரிவாக்குற பேர் என்னன்னா டெசர்டிபிகேஷன் நம்ம சொல்லுவோம். அடுத்த கொஸ்டின், ஆத்தர் ஆஃப் நாவல் சாஹேலா ரே. சாஹேலா ரே புக் எழுதுனது யாருன்னா மிர்னல் பண்டே. மிர்னல் பண்டே தான் இந்த புக் எழுதியிருக்காங்க. இந்துஸ்தானி கிளாசிக்கல் சிங்கர். இந்துஸ்தானி கிளாசிக்கல் சிங்கரா நம்மளுக்கு என்ன தெரியும், ஒரு ஸ்ட்ரக்சர் அங்க இருக்கு, நம்ம ஒரு கொஸ்டின் கூட சால்வ் பண்ணிருப்போம். ஆன்சர் வந்து அதுக்கு பண்டீஷ். அந்த ஸ்ட்ரக்சர் ஃபார்ம்ல தான் நம்ம இந்துஸ்தானி மியூசிக்ல நம்ம பாடுவோம்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோல பார்த்துருப்போம். சீரீஸ் 1 பார்ட் 2 பார்ட் 3லயோ. ஓகே, அடுத்து பேராலிம்பிக்ஸ்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சீத்தல் தேவி அண்ட் ராகேஷ் குமார் பிரான்ஸ் ஜெயிச்சாங்க பேராலிம்பிக்ஸ்ல. பட் ஆனா அவங்க எந்த ஸ்போர்ட்ஸ்ல இருந்தாங்க, எந்த ஈவெண்ட்னா மிக்ஸ்டு காம்பவுண்ட் ஆர்ச்சரி, அதாவது வில் வித்தை, வில் காட்டுவாங்கல்ல, வில் விடுவாங்கல்ல, வில் வித்தையில அதுல இருந்தாங்க அவங்க. அதுக்கப்புறம் ஈனாம், ஈனாம்னு சொல்லலாம், இல்லாட்டி ஈனாம்னு சொல்லலாம், எலக்ட்ரானிக் நேஷனல் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட். ஓகே, இதெல்லாம் நம்மளுக்கு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. எந்த டிபார்ட்மெண்ட் கேட்டிருக்காங்க, அக்ரிகல்ச்சர் இருக்கு. ஓகே, அப்போ ஆப்ஷன்ல அக்ரிகல்ச்சர் இருக்கான்னு பார்த்தா நம்ம போட்டுடலாம். இஃப் அக்ரிகல்ச்சருக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் ஐடின்னு இருந்துச்சுன்னா நம்ம யோசிக்கணும், ஆர் எலக்ட்ரானிக்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம யோசிச்சு தான் போகணும். இந்த கொஸ்டின் நம்ம ஈஸியா போட்டுடலாம், ஏன்னா அக்ரிகல்ச்சர் பேஸ்ல தான் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் தான் பொறுப்பேற்றுப்பாங்கன்னு. ஓகே, இப்போ நம்ம பார்த்த கொஸ்டின்ல இருந்து ஒரு கொஸ்டின் உங்களுக்கு ஹோம்ஒர்க். இதுக்கான ஆன்சரை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம பார்ட் 3 வீடியோ நாளைக்கு உடனே பார்ப்போம். இந்த கொஸ்டின் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். டெலகிராம்ல ஜாயின் பண்ணி நீங்க பிடிஎஃப் வாங்கிக்கோங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. மறக்காம பிடிஎஃப் நம்ம டெலகிராம்ல இருந்து எடுத்துக்கோங்க. தேங்க்யூ.